கோயிலின் நுழைவாயிலில் குறுக்காக இருக்கும் படிக்கட்டின் மேல் ஏன் கால் வைக்காமல் தாண்டி செல்ல வேண்டும் என்று தெரியுமா? கோயிலுக்குள் நுழையும் முன் சில ஆன்மீக நெறிமுறைகளை பின்பற்றுவது அவசியம் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். முதலில் நமது பாதங்களை கழுவி பின்னர் கைகளை கழுவ வேண்டும். அதன் பின் சில துளி நீரை எடுத்து தலையை சுற்றி தெளித்துக் கொள்வது நம் உடலை தயார்படுத்த உதவும். கோயிலுக்குள் நுழையும் போது முதலில் கோபுரத்தையும் அதில் உள்ள கலசங்களையும் பார்த்து வணங்க வேண்டும். நுழைவாயில் படியை தாண்டி செல்லும் போது எப்போதும் வலது காலை முதலில் எடுத்து வைத்து உள்ளே செல்ல வேண்டும். இது வீட்டிற்கு பொலிவையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் என்று நம்பப்படுகிறது. அந்த படியை மிதிக்காமல் தாண்டி செல்வது இறைவனின் புனித இடத்திற்கு நாம் கொடுக்கும் மரியாதையாகும். மேலும் கோயிலை விட்டு வெளியே வரும்போது சண்டிகேஸ்வரரை வணங்குவது முக்கியம். அங்கு கை தட்டுவது அல்லது துணியிலிருந்து நூல் எடுத்து போடுவது தவறான செயலாகும். மாறாக நம் கைகளை கழுவுவது போல காட்டி நமது கைகள் காலியாக இருப்பதை அவருக்கு உறுதிப்படுத்த வேண்டும். அவர் ஈசனின் சொத்துக்களுக்கு பொறுப்பானவர் என்பதால் நாம் கோயிலில் இருந்து எதையும் எடுத்துச் செல்லவில்லை என்பதை காட்டவே இப்படி செய்ய வேண்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.